கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் தாமே தேசத்துக்கு சுபீட்சத்தை கட்டளையிடுவாராக. ஒவ்வொரு தேசத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் பலத்த ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கப் போகிற காரியம் 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 25வது வசனம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது ஒரு தவறு செய்தான். கர்த்தர் அவனிடத்தில் இஸ்ரவேலை இலக்கம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சாத்தானால் ஏவப்பட்ட தாவீது இலக்கம் பார்க்கும்படி தன்னுடைய சேனாதிபதிகளுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் போய் இலக்கம் பார்த்துவிட்டு வந்தார்கள். அதன் நிமித்தம் இஸ்ரவேலின் மேலே வாதை வந்தது என்று பார்க்கிறோம். ஒரு தலைவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தேசத்தின் மேலே வாதை வருகிறது என்பதை பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த தேசத்திற்கு உத்தரவாதிகளாக இருக்கிறோம். உங்களையும் என்னையும் கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிற நாம் இந்த உத்தரவாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிற காரியங்களை மாறுதலாக நாம் ஏதாகிலும் செய்வோமானால் அதன் நிமித்தமாக தேசத்தின் மேலே வாதையை கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று பார்க்கிறோம். தாவீது நினைக்கலாம், நான் செய்த பாவத்திற்கு ஏன் இஸ்ரவேலின் மேலே கர்த்தர் வாதையை கொண்டு வந்தார் என்று அவன் நினைக்கிறான். அதே போல் இந்த தேசத்தில் வாதைகள் எழும்பும் போதெல்லாம் வேறு யாரோ ஒருவர் தவறு செய்கிறார், அதனால்தான் இந்த தேசத்திலே வாதை வருகிறது என்று பார்ப்பதை காட்டிலும் நான் என்ன தவறு செய்திருக்கிறேன், நான் இந்த தேசத்திற்கு உத்தரவாதி அல்லவா, நான் இதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மன்றாடும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொருவரும் இந்த தேசத்தில் குடிமகனாக இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த தேசத்திற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நம்மிடத்திலே கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீ இதை செய்ய வேண்டும், நீ இதை செய்யக்கூடாது என்று இந்த வேதத்தின் வழியாக கர்த்தர் நம்மிடத்திலே ஒவ்வொருவரிடத்திலும் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் அப்படிப்பட்ட கட்டளைகளையும் பெற்றிருக்கிற நாம் அதை மீறுகிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு எதிரான வாதைகளை கொண்டு வருகிறது மட்டுமல்ல, தேசத்துக்கு எதிராகவும் வாதைகளை கொண்டு வருகிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு மேலாக தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் செயல்படாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். அதன் நிமித்தமாக இந்த தேசத்தின் மேலே வாதை வராதபடிக்கு காத்துக்கொள்ள முடியும். நாம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பல இடங்களில் நாசங்கள் வந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது எல்லாவற்றையும் இது கடைசி காலத்துடைய நிகழ்வுகள் என்று சொல்லி நாம் சாதாரணமாக தள்ளிவிட்டு போய்கொண்டே இருக்க முடியாது. இதெல்லாம் நிகழத்தான் செய்யும், இதை தவிர்க்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே நாம் போய்கொண்டு இருக்க முடியாது. ஏனென்றால்
தேசத்தின் மேலே ஒரு வாதை வருகிறது என்றால் அதில் நமக்கும் பங்கு இருக்கிறது. அதில் நாமும் சில சமயங்களிலே மாட்டிக்கொள்வோம் என்பதுதான் உண்மை. எனவே நாம் அவ்வாறு அந்த வாதைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேசத்தை தேவன் காக்க வேண்டும் என்பதற்காக நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை மீறுகிற ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாதையை நாம் வரும்படியாக வரவேற்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவே பிரியமானவர்களே, தாவீது கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய கட்டளைக்கு மீறுதலாக காரியத்தை செய்தபோது இஸ்ரவேலின் மேலே வாதை வந்தது. அவன் அதற்காக என்ன செய்தான்? ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். வாதை நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளினார், வாதை நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியிருக்கிற நாம் நம்முடைய தேசத்துக்காக மன்றாட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேசத்துக்காக நாம் நம்மையே சர்வாங்க தகன பலியாக, நம்மையே சமாதான பலியாக கர்த்தருடைய பலிபீடத்திலே சமர்ப்பிப்போம். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய ஒவ்வொரு கர்த்தருடைய வசனத்துக்கு மாறுதலாக நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்திலே நாம் ஒப்புரவாகும்போது கர்த்தர் நம்மையும் மன்னிக்கிறார். அது நிமித்தமாக, நம்முடைய மீறல் நிமித்தமாக இந்த தேசத்தின் மேலே வருகிற அந்த வாதைகளையும் அவர் நிறுத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தர் செய்யாதே என்று சொன்ன காரியம், கர்த்தர் விலக்கின காரியம், கர்த்தர் விரும்பாத காரியம், கர்த்தர் கட்டளையிடாத காரியம் ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை மன்னியும், எங்கள் தேசத்துக்கு சுவிசேஷத்தை தாரும் என்று சொல்லி நம்மையே பலியாக பலிபீடத்திலே வைப்போம். கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டு, சுகந்த வாசனையாய் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னித்து இந்த தேசத்துக்கு இனி வரும் காலங்களிலே சுவிசேஷத்தை கட்டளையிடுவாராக. இந்த நாள் முதல் தேசத்துக்காக விசேஷித்த விதமாய் ஜெபிப்போம். கடைசி நாட்களில் எல்லா பாடுகளும் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக அதை உரைத்திருக்கிறார். ஆனாலும் அவற்றிற்கு தப்பிப்போக வழிகள் உண்டு என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கான நாட்களை கர்த்தர் குறைத்திருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் கடைசி நாட்களில் வரக்கூடிய எல்லாவித வாதைகளுக்கும் விலகி நாம் சுபீட்சமாக இந்த தேசத்திலே வாழும்படியாக கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுதாமே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.